நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் 3 அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை எந்த போது நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அதிகமாக நீங்கள் கூகுள் மேப்ஸை பயன்படுத்துவீங்களா? அப்போ அந்த கூகுள் மேப்ஸில் சமீபத்தில் ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த செட்டிங்கோட நேமை லைட்டாக சொல்லிட்டு நான் உள்ளே கடந்து போயிடுறேன். அதாவது கிளான்சபிள் அப்படின்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கும் போது இந்த செட்டிங் முறைய ஒர்க் ஆகும். ஸோ அந்த செட்டிங்கை மஸ்ட்டாக நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். பொறுமையாக வாட்ச். கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ள போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் நேவிகேஷன் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீப் மேப் நார்த் அப்படின்னு இருக்கா, அது ஆன்ல இருக்கோ ஆஃப்ல இருக்கோ அதை விட்டுருங்க. கீழே பாருங்க கிளான்சபிள் டைரக்ஷன் வைல் நேவிகேட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுடைய கூகுள் மேப்ஸ்ல ஆஃப்ல இருந்துச்சுன்னா உடனே இது நீங்க ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ எங்க முடிக்கிறீங்களோ அது சம்பந்தப்பட்ட அந்த ரூட்டை வந்து உங்களுக்கு ஒரு கிளான்சபிளாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் இந்த கூகுள் மேப்ஸ். ரொம்ப ஒர்த்தான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மஸ்ட்டாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துவீங்க. அதுதான் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பில் நிறைய புது புது விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க, நீங்கள் தெரிஞ்சும் வச்சிருப்பீங்க. சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு பிரத்யேகமான செட்டிங், இந்த செட்டிங்கை வந்து முதல்ல பீட்டா விஷனில் அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ அதை நான் ஒரு வீடியோவாக என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். எப்போ போட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த போதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க. இல்லை நீங்கள் பார்க்கலன்னா மஸ்ட்டாக இந்த வீடியோவை பாருங்க, பயனுள்ளதாக ஆக்கிங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நபரோட நீங்கள் அதிகமாக சேட் பண்ணியிருப்பீங்க கடந்த காலங்களில். இந்த கடந்த காலங்களில் நீங்கள் சேட் பண்ண விஷயங்களை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதை நீங்கள் ரிமைண்ட் பண்ணி அந்தந்த வார்த்தைகளை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க. அப்படித்தானே? நீ அப்படிலாம் பண்ண வேண்டாம். ஸோ நான் ஒரு சேட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். டாப் ரைட்டில் 3 டாட், அப்புறம் சர்ச். நம்ம சர்ச் கொடுத்து அதை மீண்டும் நம்ம பார்ப்போம். அப்படி தானே? அது வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு பதிலாக பாருங்கள், டாப் ரைட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே பாருங்கள், ஸோ எந்த டேட்டில் உள்ள சேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும், டைரெக்டாக அந்த சேட்டில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அடுத்து நம்ம அந்த சேட்டில் என்ன நம்ம மெசேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் நமக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். செமல. ஃபைனலி மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீச்சர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்த முடியாது. அப்போ எதில் பயன்படுத்தலாம் அப்படின்னீங்கன்னா, உங்கள் கையில் ஐஃபோன் இருக்கா அப்படின்னா வசதியாக போச்சு. இந்த ஃபீச்சர் நீங்கள் உங்கள் ஐஃபோனில் பயன்படுத்தலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய ஐஃபோன் வழியாக இன்ஸ்டாகிராமில் நிறைய ஸ்டோரிஸ்லாம் போடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, அதாவது ஐஃபோனுக்காகவே பிரத்யேகமாக ஒரு விட்ஜெட்டை வந்து அறிமுகப்படுது. அதாவது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை விட்ஜெட்டில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸ்டோரிஸை வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணலாம். அந்த ஒரு வசதியை அறிமுகப்படுத்திருக்காங்க இன்ஸ்டாகிராம். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது, பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.